அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. எப்போதுமே கேட்க கேட்க திகட்டாத கதைகள் அப்படின்னாவே ராஜா காலத்து கதைகள் தான். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமும் வித்தியாசமும் கொண்ட சில கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் மகேந்திரபுரி நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். அந்த அமைச்சரோட புகழ் நாடு நகரமெல்லாம் பரவி கிடந்துச்சு. அந்த புகழை பற்றி கேள்விப்பட்ட அவரோட 4 நண்பர்கள் அவரை பார்ப்பதற்காக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த 4 பேருக்குமே பயண களைப்பு ஏற்படுது. அதனால் அவங்க 4 பேரும் ஒருவருக்கொருவர் கதை சொல்லிக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரியே முதலாவது ஆள் கதையை சொல்ல தொடங்குறாரு. நான் இருந்த நாட்டில் இருந்த அரசர் ரொம்பவே மூட நம்பிக்கை மிக்கவர். அவரோட கதையை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எங்கள் நாட்டு அரசர் நம்ப முடியாத விஷயங்களை எல்லாம் நம்புறதுல கெட்டிக்காரர். அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய சமையல்காரனும் இருந்தான். அவனோட சமையல் ரொம்பவே பிடிச்சு போக பல வருடங்களாக அவனையவே சமையல்காரனாக நியமிச்சிட்டாரு அரசர். அவனுக்கு பல சலுகைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் அந்த சமையல்காரன் கொஞ்சம் திமிர் பிடிச்சவனாகவும் இருந்தான். எல்லாமே தனக்கு தான் உரிமையானது அப்படின்னு நினைக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனுக்கு ஒருவர் மேலே பொறாமை வந்துச்சு. அதே நாட்டில் மர வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு தச்சன் மேலே தான் அந்த சமையல்காரனுக்கு பொறாமை. ஏன்னா அந்த தச்சனுக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் இருந்துச்சு. அத்தனை செல்வத்தையும் அவர் மர வேலைப்பாடுகள் செஞ்சு சம்பாதித்தது தான். அது மட்டும் இல்லாமல் பேரழகியான ஒரு மனைவியும் அந்த தச்சனுக்கு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அவரை பார்த்து பொறாமப்பட்டான் அந்த சமையல்காரன். இது எல்லாம் இப்படி நடந்துட்டுருக்க ஒரு நாள் அந்த அரசரோட அப்பா இறந்து போகிறாரு. இறந்து போன அவரோட அப்பாவை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்த அரசர் அவருக்கான காரியங்களை செய்ய தேவையான பூஜை சாமான்களை எடுத்து வைக்க சொல்கிறாரு சமையல்காரன் கிட்ட. சமையல்காரன் எல்லா சாமான்களையும் எடுத்து கொண்டு வந்து வைக்கும்போது அங்கே ஒரு ஓலைச்சுவடியையும் கொண்டு வந்து வைக்கிறான். அந்த ஓலைச்சுவடியில் தான் பூஜைக்கு தேவையான மந்திரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருந்துச்சு. அப்போது அந்த சமையல்காரனுக்கு ஒரு யோசனை தோணுது. நாம் இதில் ஒரு வேலை செஞ்சால் என்ன அப்படின்னு மிகப்பெரிய சதித்திட்டத்தையே அங்கே தீட்டினான். அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கிற மந்திரங்களை வாசிக்கும் பயிற்சி பெற்றிருந்தான் அந்த சமையல்காரன். ஆனால் இந்த விவரம் வெளியில் யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அவன் இப்போது இதை பயன்படுத்தி அந்த தச்சனை இதில் மாட்டி விடுறான் பாரு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அங்கே இறந்து போன அரசருடைய அப்பா எழுதின மாதிரி ஒரு ஓலைச்சுவடியை தயார் செய்து அந்த ஓலைச்சுவடிகளோடு கலந்து கொண்டு போய் பூஜையில் வச்சுட்டான். பூஜை செய்யும் நபர் வந்து அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கிற மந்திரங்களை வாசிக்கும்போது அந்த ஓலைச்சுவடியையும் எடுத்து படிக்கிறாரு. இது என்ன புதுவிதமாக இருக்கேன்னு படித்து பார்க்குறாரு. அது அரசருடைய அப்பா எழுதின மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அரசர் ஆச்சரியப்படுறாரு. இறந்து போன என்னோட அப்பா ஓலைச்சுவடிகள் மூலமாக தகவல் அனுப்பியிருக்கிறாரா? நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்புறாரு. ஏன்னா அவர் தான் எதையுமே நம்பக்கூடியவராச்சே. அதனால் அதை படிக்க சொல்லி கேட்குறாரு. அந்த ஓலைச்சுவடியில் இப்படி தான் எழுதியிருந்துச்சு. அன்புள்ள மகனுக்கு, நான் இறந்து போனதுக்கு அப்புறமா ஸ்வர்கலோகத்துக்கு வந்துட்டேன். இங்கே வந்ததும் என்னை பார்த்து எனக்கு ஒரு பதவியையும் கொடுத்துட்டாங்க. எனக்கு தனி அறையையும் கொடுத்துருக்காங்க. அறை இருக்குதே ஒழிய அதுக்கு ஜன்னல் கதவு எதுவுமே இல்லை. படுக்க வசதியாக கட்டிலும் இல்லை, உட்கார நாற்காலியும் இல்லை. அதனால் நம்ம நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற தச்சனை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பி வச்சீங்கன்னா அதெல்லாம் செஞ்சு கொடுக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் முடிக்கப்பட்டிருந்துச்சு. இதை கேட்டதும் அந்த அரசர் சமையல்காரன்கிட்ட போய் உடனடியாக அந்த தச்சனை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்ல அவனும் மனமகிழ்ச்சியோடு தன்னோட திட்டம் நிறைவேறிடுச்சுன்னு தச்சனை உடனடியாக அரசர் வர சொன்னதாக சொல்கிறான். தச்சனும் அரசரை வந்து சந்திக்கிறாரு. அந்த நேரத்தில் அரசர் தச்சன் கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி நீ உடனடியாக ஸ்வர்கலோகத்துக்கு போகணும். அதனால் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்ய போகிறேன். உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. சம்மதமில்லைன்னு சொன்னால் நிச்சயமாக தலை பறி போயிருங்கிறது தச்சனுக்கு தெரியும். இப்படி மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிருக்கிறவரை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசித்த தச்சன், சரி எனக்கு ஒரு 7 நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். 7 நாள் அவகாசமும் கொடுக்கப்படுது. தச்சன் சோர்வா வீடு வந்து சேர்றான். வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி புலம்புறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணுறாங்க. இது எதனால் நடந்திருக்கும்? எப்படி அவரோட அப்பா அவருக்கு கடிதம் அனுப்பியிருக்க முடியும் அப்படின்னெல்லாம் யோசிக்கும்போது அவங்க 2 பேருக்கும் ஒரு விவரம் புலப்படுது. என்ன அப்படின்னா, அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறும்போது அவங்க பக்கத்தில் இருந்தது அரண்மனை சமையல்காரன். அது மட்டும் இல்லாமல் அரசர் இந்த விவரங்களை தச்சன் கிட்ட சொல்லும்போது மகிழ்ச்சியோடு அங்கே நின்று கேட்டுட்டு இருந்ததும் சமையல்காரன் தான்.
அப்போ சமையல்காரன் செய்த சதியாக தான் இருக்கும். கொஞ்ச காலமாக அவனுக்கு நான் நல்ல நிலைமையில் இருக்கிறது பொறுக்கலை. அதை நான் உணர்ந்து தான் இருந்தேன். அதனால் நம்ம ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட ஒரு திட்டத்தை சொல்கிறான். அரசர் என்னை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. மரக்கட்டைகளை எல்லாம் அடுக்கி அங்கே நெருப்பு மூட்டி அங்கே நெருப்பு படுக்கை அமைத்து எல்லோர் முன்னிலையிலும் என்னை அந்த படுக்கையில் அமர வைத்து தான் ஸ்வர்க்கம் அனுப்புறதா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய புதரும் இருக்குது. அந்த புதருக்கு நடுவில் மிகப்பெரிய குழி அமைத்து அதன் வழியாக சுரங்கம் தோண்டி நம்ம வீட்டு படுக்கை அறை வரை தோண்டி எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா படுக்கை அறையில் யாருக்குமே தெரியாமல் அந்த சுரங்கத்தை மூட வேண்டிய வேலைகளை நீ பார்த்துக்கோ. இதற்கு எப்படியும் 7 நாட்கள் ஆகும். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நடப்பதை கவனிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அவரோட மனைவியும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறா. அதே மாதிரி அந்த ஸ்வர்க்கம் அனுப்புறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும் புதர்கிட்ட யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக குழியை தோண்டி அதன் வழியாக சுரங்கம் அமைக்க ஆரம்பிக்கிறாரு அந்த தச்சன். அவர் நினச்ச மாதிரியே 7 நாட்களுக்குள்ளே அந்த சுரங்கத்தையும் தோண்டி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அரசன் சொன்ன மாதிரி அவர் சொர்க்கத்துக்கு போகிறக்கான நாளும் வருது. அவர் தான் கையில் கருவிகளையும் துணிகளையும் எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் யாருக்கும் தெரியாமல் மறைவாக சில மூலிகைகளை எடுத்துக்கிட்டு அரசரை பார்க்க போகிறாரு. அரசர் அந்த தச்சனை ரொம்பவே வரவேற்கிறாரு. அதுக்கப்புறமா உங்களுக்கான நெருப்பு படுக்கை அங்கே தயாராகிருச்சு பார்த்தீங்களா, அங்கே போய் உங்கள் கருவிகளோடு ஏறி அமர்ந்துக்கிட்டா நீங்கள் நேரே சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்னோட அப்பாவை பார்த்து அவர் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு 1 வருட காலம் கழித்து திரும்பி வாங்க அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த தச்சன் சரி சரின்னு தலையாட்டிட்டு அந்த நெருப்பு படுக்கை இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த நெருப்புல அவர் தான் கையில வச்சிருந்த மூலிகைகளை போடுறாரு. உடனடியாக அங்கே மிக அதிக அளவில் புகை உருவாகுது. அது எல்லோர் கண்களிலும் கண்ணீரை வரவழைக்குது. யாராலும் தெளிவாக பார்க்க முடியல. உடனே அவர் தன் கையில் இருந்த துணி மூட்டையையும் கருவிகளையும் அந்த நெருப்பு படுக்கையில் வச்சுட்டு வேகமாக அதற்கு அந்த பக்கம் இருக்கிற புதரில் குதிக்கிறாரு. அந்த புதற்குள்ளே தான் அவர் குழி தோண்டி வச்சுருந்தாரே, அந்த குழிக்குள்ளே வந்து அப்படியே சுரங்கப்பாதை வழியாக அவர் வீட்டையும் அடைகிறாரு. அதுக்கப்புறம் நெருப்பு படுக்கை முழுக்க எரிந்து போனதும் சமையல்காரனும் அரசரும் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. அந்த நெருப்பு படுக்கையில் கருவிகளும் துணி மூட்டையும் எரிஞ்சு கிடக்கிறது தெரியுது. சமையல்காரன் தச்சன் ஒழிந்து விட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஆனால் அரசரோ தச்சன் எப்படியோ ஸ்வர்க்கம் போயிட்டான் அப்படின்னு மகிழ்ச்சியோடு திரும்பி வராங்க. இப்படி வரும்போது தச்சன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த குழி வழியாக சுரங்கத்தில் போய் உட்கார்ந்துருந்தாருல்ல, அவர் தன்னோட மனைவி கிட்ட சொல்லி வச்ச மாதிரி அவரோட மனைவி படுக்கை அறைக்கு உணவுப் பொருளை கொண்டு வந்து அந்த சுரங்கத்துக்குள்ளே தராங்க. சுரங்கத்தை விட்டு வெளியில் வராமல் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாமல் அந்த படுக்கை அறைக்கு அடியில் இருக்கக்கூடிய சுரங்கத்திலேயே 1 வருட காலம் தங்கி இருக்கிறான் தச்சன். இந்த 1 வருட காலத்தில் சமையல்காரன் தன்னோட ஆசையை நிறைவேற்ற அடிக்கடி தச்சன் வீட்டுக்கு வரான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற அத்தனை செல்வத்தையும் தனக்கு உரிமையாக்கணுங்கிற ஆசை அவனுக்கு இருந்துச்சு. அதனால் அவனோட மனைவியை தன் வசப்படுத்தணும்னு எவ்வளவோ பாடுபட்டான். ஆனால் தச்சனோட மனைவி இந்த விபரத்தை எல்லாம் தெரிஞ்சு சர்வ ஜாக்கிரதையாக அவன் வரும்போதெல்லாம் அவனை பேசி திட்டி வீட்டை விட்டே துரத்தி அடிச்சிட்டான். அதனால் அந்த சமையல்காரனோட எண்ணம் ஈடேறவே இல்லை. இப்படியே 1 வருட காலம் ஓடினதுக்கப்புறமா தச்சன் அந்த சுரங்கப்பாதையை விட்டு வெளியில் வரான். வெளியில் வந்தவன் பார்க்க ஆளே மாறி போயிருந்தான். ஏன்னா 1 வருட காலமாக வெயிலே படாமல் சுரங்கத்துக்குள்ளேயே இருந்தனால தோல் வெளுத்து போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல இருந்தனால அவரோட உடலும் கொஞ்சம் பெருத்துருச்சு. பார்க்க பளபளப்பாக இருந்தார். இப்படிப்பட்ட தச்சன் அதே மாதிரி கருவிகள் கொண்ட பெட்டியை எடுத்துக்கிட்டு அரசரை பார்க்க போனார். போனவர் அரசர்கிட்ட நான் சொர்க்கத்திலிருந்து திரும்பி வந்துட்டேன், உங்களோட அப்பா சொன்ன எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அரசர் ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. அடடா, சொர்க்கத்தில் நல்லா சாப்பாடு போல இருக்கே, ஆள் வெளுத்து போய் நல்லா பருத்து போய் வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு தச்சனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்கிற சமையல்காரனுக்கு அவனோட கண்களையே நம்ப முடியல. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்கான். அப்போ தான் தச்சன் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு அரசர்கிட்ட. அரசே, என்னோட வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இப்போ ஒரு குறை இருக்கான் அப்படின்னு சொல்ல அரசர் என்ன குறை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தச்சன் சமையல்காரனை பார்த்து, தோ இவரை மாதிரி சமையல்காரங்க அங்கே யாருமே இல்லையா, நாக்கு செத்து போச்சுன்னு சொல்கிறாரு. அதனால் இந்த அரண்மனை சமையல்காரனை கொஞ்சம் ஸ்வர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்க சொன்னார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல அரசர் அதுக்கென்ன, உங்களை போலவே ஒரு நெருப்பு படுக்கை அமைச்சு சமையல்காரனை வச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல சமையல்காரன் அப்படியே ஆடி போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் நெருப்பு படுக்கையில் படுக்க வைக்க ஏற்பாடுகள் நடந்துச்சு. சமையல்காரன் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணினான். ஆனால் அரசர் விடுறதா இல்லை.
தான் செஞ்சது தனக்கே திரும்பிருச்சே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டான். இப்போ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அரசர் நினைச்ச மாதிரியே அந்த நெருப்பு படுக்கையில் சமையல்காரனை படுக்க வச்சாரு. நெருப்பு அவனை முழுக்க முழுக்க எரிச்சிருச்சு. கடைசியாக எலும்பு துண்டுகள் தான் மிஞ்சிச்சு. இப்படி பொறாமை என்னும் பெருந்தி அவனை விழுங்கிருச்சு. அப்படி அந்த சமையல்காரன் எரிந்து போனதுக்கப்புறமா அந்த தச்சன் அந்த நாட்டிலேயே இருக்க விரும்பலை. ஏன்னா இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில் மூழ்கின அரசன் இருக்கிற அந்த நாட்டில் இருக்க அந்த தச்சனுக்கு விருப்பமே இல்லை. அந்த தச்சன் அந்த நாட்டை விட்டே வேறு பக்கம் வேலை தேடி கிளம்பிட்டான். அந்த தச்சன் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு முதலாவது நண்பன் சொல்ல மற்ற 3 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. அவனோட புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் பாராட்டுறாங்க. இப்போ புகழ்பெற்ற அமைச்சராக இருக்கிற தன்னோட நண்பனை சந்திச்சு அந்த நாட்டிலேயே தங்கி தச்சு வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த தச்சன் இப்போ இந்த நண்பர்களோடு சேர்ந்து பயணம் செஞ்சிட்ருக்கிறான். இந்த கதையை கேட்டு முடித்த உடனே 2வது நண்பன் தன்னோட கதையை சொல்ல ஆயத்தமாகறான். எங்கள் நாட்டில் உழைப்பை மட்டுமே நம்புகிற விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவன் அந்த நாட்டிலேயே எங்கேயும் இல்லாத ஒரு வகை வித்தியாசமான பூண்டை விதைச்சிருந்தான். அந்த பூண்டு தோட்டத்துக்கு காவலா தினமும் அந்த பூண்டு தோட்டத்துக்கு பக்கத்திலேயே கட்டில் போட்டு படுத்து கிடப்பான். ஏன்னா அங்கே திருடர்கள் பயம் அதிகமாக இருந்துச்சு. திருடர்கள் எந்த நேரத்திலும் வந்து பூண்டு தோட்டத்தில் இருக்கிற அத்தனை பூண்டுகளையும் திருடிட்டு போயிடுவாங்க. அறுவடை காலமும் நெருங்கிடுச்சு. அதனால தான் அவன் அப்படி பூண்டு தோட்டத்துக்கு பக்கத்திலேயே கட்டில் போட்டு படுத்திருந்தான். அவன் படுத்திருந்த நாட்களில் என்றைக்குமே திருடர்கள் வந்தது கிடையாது. ஒரு நாள் மழை வர மாதிரி இருக்கேன்னு அவனோட வீட்டில் போய் படுத்திருந்தான். கட்டிலை மட்டும் பூண்டு தோட்டத்துக்கு பக்கத்திலேயே போட்டு வச்சுருந்தான். அந்த நாள் அன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் திருடர்கள் வந்து அந்த தோட்டம் முழுக்க திருடிட்டு போயிட்டாங்க. பூண்டு ஒன்று கூட கிடையாது. இப்படி அறுவடை காலத்தில் தான் விதைச்ச எல்லா பூண்டையும் திருடங்க வந்து திருடிட்டு போனது அவன் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி நஷ்டப்பட்டுட்டமேனு வருத்தப்பட்டு அந்த நாட்டு அரசர்கிட்ட போய் முறையிட்டான். நாட்டு அரசரோ இதை வித்தியாசமான முறையில் விசாரித்தார். முதல்ல அவன்கிட்ட திருடினவங்களை பார்த்தியான்னு கேட்டார். அவன் இல்லை அப்படின்னு சொன்னான். சரி, திருடங்களை பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களான்னு கேட்டார். யாருமே இல்லை அப்படின்னு சொன்னான். சரி, பூண்டு தோட்டத்துக்கு பக்கத்தில் வேறு என்ன தான் இருந்துச்சு அப்படின்னு அரசர் கேட்க, நான் படுத்திருந்த கட்டில் தான் இருந்துச்சுன்னு அவன் பதில் சொன்னான். அப்போது அரசர், சரி அந்த கட்டலை சாட்சிக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. அந்த கட்டிலை கொண்டு வந்து சாட்சிக்கு நிறுத்தினா அவன். இதை பார்த்த மக்கள், வித்தியாசமாக இருக்கே, கட்டில் சாட்சி சொல்லுமா அப்படின்னு எல்லோரும் கூடி நின்று அந்த வழக்கை விசாரணை பண்ணுறத பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அரசர் அந்த கட்டிலை பார்த்து, நீ திருடனை பார்த்தையா இல்லையா அப்படின்னு கேட்டார். அந்த கட்டில் பதிலே சொல்லலை. 2 முறை கேட்டார், பதில் சொல்லலை. 3வது முறை கேட்டதுக்கப்புறமா அரசருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த கட்டில் பதிலே சொல்ல மாட்டேது, அப்போ திருட்டில் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வீரர்களை கூப்பிட்டு அந்த கட்டிலை அடித்து உடைக்க சொன்னார். வீரர்களும் அந்த கட்டிலை அடித்து உடைச்சாங்க. ஆனால் சத்தம் எதுவுமே வரல, பதிலும் வரல. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மக்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இப்படி விசாரணை புதுசாக நடக்குதுன்னு சிரித்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்த அரசருக்கு மேலும் கோபம் வந்துச்சு. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்களா? நான் வழக்குக்கு தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வருதான்னு கோபப்பட்ட அவர் எல்லோருக்குமே தண்டனை கொடுத்தாரு. எல்லோரும் 1 கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்து இந்த விவசாயி கையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரியே எல்லோரும் ஒவ்வொரு கிலோ பூண்டு வாங்க கிளம்பிட்டாங்க. இப்படி தண்டனையில் வந்து முடிஞ்சிருச்சே இந்த வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை வீதிகளில் இருக்கிற எல்லா கடைகள்ல இருந்தும் பூண்டை வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கிற அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த பூண்டு எங்கே வாங்கப்பட்டதுன்னு யார் வாங்கிட்டு வந்தாங்கங்கிற விபரத்தையும் சொல்லிட்டு போனாங்க. அப்போ அந்த விவசாயியை கூப்பிட்டாரு அரசர். இதில் ஏதாவது உன்னோட பூண்டு மாதிரி இருக்கான்னு பாரு, நீ வித்தியாசமான பூண்டு விதைச்சிருந்தன்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறாரு. அதில் 1 கிலோவை மட்டும் எடுத்து இது என்னுடைய பூண்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அது எங்கே வாங்கப்பட்டதுனோ அதை யார் வாங்கிட்டு வந்தாங்கன்னோ இருக்கிற விபரத்தை பார்த்து அது எந்த கடையில் வாங்கப்பட்டுச்சுன்னு விசாரிக்கிறாரு. அந்த கடைக்காரரை இது எங்கிருந்து வாங்கினீங்கன்னு கேட்க, தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஆள் கொண்டு வந்து வித்துட்டு போனான்னு சொல்ல, அந்த ஆளை கையும் களவுமாக பிடிச்சு கொண்டு வராங்க. அந்த ஆளை அடித்து உதைச்சி விசாரிச்சதில் உண்மை வெளிப்பட்டுருது. ஏன்னா விவசாயியோட பூண்டை அவன் தான் திருடி இருக்கான். அதுக்கப்புறமா உண்மையான திருடனை பிடிச்சிட்டாங்க. கட்டில் அடித்து உதைச்சி விசாரிச்சதில் உண்மையான திருடன் பிடிபட்டுட்டான். இப்படி வித்தியாசமான முறையில் திருடனை கண்டுபிடிச்ச அந்த அரசர் எவ்வளவு பெருந்தன்மையானவர் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடித்தவன், அந்த விவசாயி யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அப்படியா, உங்கள் அரசர் அவ்வளவு சிறந்தவரா அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் அரசர் ரொம்பவே சிறந்தவர். அவரோட பெருமைகளை நாடு நகரமெல்லாம் சொல்லணும்னு தான் நான் இப்போ கிளம்பியிருக்கேன். அப்படி கிளம்பி வரும்போது தான் உங்களையும் சந்தித்தேன். என்னுடைய நண்பன் இருக்கிற நாடான மகேந்திரபுரிக்கும் போய் அந்த அரசரோட புகழை பரப்பணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னு 2வது நண்பன் சொல்லி முடிக்க, 3வது நண்பன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்னோட கதையை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எங்கள் நாட்டு அரசர் ரொம்பவே நல்லவர் தான். அவர் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் மக்கள்கிட்ட நல்ல பேரே எடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு கீழே இருந்த அமைச்சர் சரி கிடையாது. அவர் நிறைய பொய்களை சொல்லக்கூடியவர். அரசர்கிட்ட ஒன்று சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒன்று செய்வார். அதனால் அது சரியாக மக்கள்கிட்ட போய் சேராததுனால மக்கள் அரசர் மீது தான் கோபத்தோடு இருந்தாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அரசர், நாட்டில் என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோமே அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரன் வேடம் போட்டு கிளம்பிட்டார். அவர் பிச்சைக்காரன் வேடத்தில் நடந்து வரும்போது தான் ஒரு வீட்டு குடிசையில் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பாட்டியும் பேரனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி பேரன்கிட்ட, நீ என்ன தொழில் செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு கேட்க, நான் திருட்டு தொழில் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது பாட்டி, நீ இப்படிலாம் திருடுறது தப்பு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவனோ, நான் திருட்டு தொழிலை விட முடியாது, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி, உன்கிட்ட ஒரு நற்பண்பாவது இருக்கணும், அதனால் இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறா. சரின்னு அந்த பாட்டிக்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு குடிசையை விட்டு வெளியில் வரான். வெளியில் வந்தவன் முதலாக சந்திச்சது மாறு வேடத்தில் இருந்த அரசரை. பிச்சைக்காரன் வேடத்தில் இருந்த அரசரை பார்க்குறான் திருடன். அப்போ பிச்சைக்காரனாக இருக்கிற அரசர், நீ யாருப்பா, எங்கப்பா போகிற அப்படின்னு கேட்க, அவனோ உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு பாட்டிக்கு கொடுத்துருந்த சத்தியத்தை மீறாமல் உண்மையை சொல்கிறான். நான் அரசரோட அரண்மனையில் சிம்மாசன அறையில் இருக்கிற பொக்கிஷத்தை திருடதான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசர் ஆச்சரியப்படுறாரு. என்ன காரணத்துக்காக திருட ஆரம்பித்த அப்படின்னு கேட்க, என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் திருட ஆரம்பித்தேன். எனக்கு தேவையான செல்வம் கிடைச்சதையும் திருட்டு தொழிலையும் விட்டுருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டு அரசர் அதை மனசில் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு உதவி செய்கிறதா சொல்லி அவன் கூடவே வர்றாரு. இங்கே எனக்கு எல்லா விவரங்களும் தெரியும். இங்கே அரண்மனை காவலாளிகள் வேலை மாற்றம் செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்படி வேலை மாற்றத்துக்காக அவங்க போய் இன்னொரு காவலாளிகள் வரும்போது ஒரு சிறிய இடைவேளை கிடைக்கும். அந்த இடைவேளையில் நீ அரண்மனைக்குள்ளே எளிதாக நுழைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் சிம்மாசன அறைக்கு போகிற வழியையும் நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் வேடத்தில் இருந்த அரசர் அவனுக்கு எல்லா விபரத்தையும் சொல்கிறாரு. அதுக்கு பிரதிபலனா நீ திருடுறதுல ஒரு பகுதி எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்னபடியே அரண்மனைக்குள்ளே போய் அந்த பொக்கிஷத்தையும் எடுத்துடுறான். எடுத்து பார்த்தா அதில் 3 வைரங்கள் இருக்குது. 3 வைரங்கள் எனக்கு தேவைப்படாது, ஏன்னா 2 வைரங்கள் இருந்தாலே எனக்கு தேவையான செல்வம் கிடைச்சிரும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு ஒரு வைரத்தை அந்த பெட்டிக்குள்ளேயே வச்சுட்டு மீதி 2 வைரங்களையும் எடுத்துட்டு வெளியில் வரான். வெளியில் வந்த அவன் ஒரு வைரத்தை அரசர்கிட்ட கொடுக்குறான். இன்னொரு வைரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறதா சொல்கிறான். அப்போ அரசர் அவன்கிட்ட, அங்கே மொத்தம் 2 வைரங்கள் தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், இல்லை அங்கே 3 வைரங்கள் இருந்துச்சு, 2 எனக்கு போதுமானது அப்படின்னு நினச்சி ஒரு வைரத்தை வச்சுட்டு 2 வைரங்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசர் ஆச்சரியமடைகிறாரு. சரி, நீ உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல அவன் அவனோட வீட்டுக்கு அந்த வைரத்தை எடுத்துகிட்டு போகிறான். அவனைவே பின்தொடர்ந்து அவனோட வீட்டு விலாசத்தை தெரிஞ்சுக்கிறாரு. மறுநாள் அரசவை கூட்டப்படுது. அரசர் அமைச்சரை கூப்பிட்டு, என்னோட சிம்மாசன அறையில் ஏதோ களவு போயிருக்கு, என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொய்யில் சிறந்த அமைச்சரோ அந்த சிம்மாசன அறையை போய் சோதனை போட்டு பார்க்குறாரு. அங்கே வைரங்கள் இருந்த பெட்டியில் ஒரே ஒரு வைரம் மட்டும் இருக்குது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த அமைச்சர், திருட வந்தவன் ஒரே ஒரு வைரத்தை விட்டுட்டு போயிருக்கான், இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து தன்னோட சட்டப்பையில் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா அரசர்கிட்ட வந்து காலி பெட்டியை காட்டி இதில் இருந்த 3 வைரங்களும் களவு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்த அரசருக்கு உண்மை என்னன்னு புரிய ஆரம்பிக்குது. சரி, எனக்கு திருடன் யாருன்னு தெரியும், அவனோட வீட்டு விலாசத்தை கொடுக்குறேன்னு சொல்லி வீரர்களை அனுப்பி அந்த திருடனை கைது செஞ்சு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த திருடனும் அரசர் முன்னாடி கைது செஞ்சு கொண்டு வந்து நிறுத்தப்படுறான். அப்போ அவனை விசாரித்து பார்க்கும்போது அவன் மொத்தம் 2 வைரங்களை தான் திருடனேன், என்னுடைய கூட்டாளியான பிச்சைக்காரனுக்கு ஒரு வைரத்தை கொடுத்துட்டேன், ஒரே ஒரு வைரம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறான். வீரர்களும் சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அவன்கிட்ட ஒரே ஒரு வைரம் தான் இருக்குது, அவன் வீட்டிலும் வேற எதுவும் பொருட்களும் இல்லை. இந்த நிலைமையில் அமைச்சருக்கு பயம் வருது. எங்கே நாம் வைரத்தை எடுத்தது தெரிஞ்சிருமோன்னு வேகமாக பேச்ச தொடங்குறாரு. இவனே ஒரு திருடன், இவன் சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்கும்? அவன் திருட போன இடத்துல ஒரே ஒரு வைரத்தை மட்டும் விட்டுட்டு வந்தானா, இது நம்புற மாதிரியா இருக்குது? அது மட்டும் இல்லாமல் ஒரு பிச்சைக்காரனுக்கு வேற பங்கு கொடுத்தானா, இதெல்லாம் நம்பும்படியாவே இல்லை, அதனால் இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைங்க அப்படின்னு கத்துறாரு. அந்த நேரத்தில் திருடனுக்கு கோபம் வந்துடுது.
அமைச்சரை பார்த்து, எனக்கு என்னமோ இந்த அமைச்சர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நான் மீதம் வச்சுட்டு போன ஒரு வைரத்தை இவர் தான் எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு திருடன் சொல்கிறான். இப்படி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறத கேட்ட அரசர், சரி, திருடன் சொல்கிற மாதிரி அமைச்சர் எடுத்திருந்தாருன்னா அவர்கிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீரர்களை அந்த அமைச்சரை சோதனை போட்டு பார்க்க சொல்கிறாங்க. அந்த ஒரு வைரம் அந்த அமைச்சரோட சட்டை பையில தான் இருந்துச்சு. அமைச்சர் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. இப்போ அரசர் உண்மையை சொல்கிறாரு. நேற்று நான் பிச்சைக்காரன் வேடத்தில் நகர்வலம் போயிருந்தேன். அப்போ தான் இந்த திருடனை சந்தித்தேன். இவன் ஒரு பொய் கூட என்கிட்ட சொல்லலை, உண்மையை தான் சொன்னான். வாழ்வாதாரத்துக்காக திருடனும் சொன்னான். அதனால் இவனை நான் இனி இந்த நாட்டோட அமைச்சராக நியமிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த அமைச்சரை திருட்டு குற்றத்துக்காக சிறைச்சாலையில் வாழ்நாள் முழுக்க அடைக்க உத்தரவு போடுறேன் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறாரு. எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. திருடனால் தன் காதுகளையே தன்னால் நம்ப முடியல. தான் கிட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு நற்பண்பு தன்னை இந்த அளவுக்கு உயர்த்துன்னு அவன் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அரசர்கிட்ட, இனி நான் வாழ்நாளில் எப்போதும் இந்த திருட்டு தொழிலையே பண்ண மாட்டேன். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான செல்வம் என்னோட வேலையின் மூலமே எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அரசர்கிட்ட பணிவுடன் வணங்கி நிற்கிறான். அதுக்கப்புறம் அந்த அரசர் அவனை அமைச்சராக நியமிக்கிறாரு. அப்படின்னு 3வது நண்பன் கதையை சொல்லி முடிச்சான். இந்த கதையில் வர திருடன் யார் தெரியுமா? அது நான் தான் திருடனாக இருந்து இப்போ அமைச்சராக மாறியிருக்கேன். அமைச்சராக இருக்கணும்னா சில தகுதிகள் வேணும்ல. அந்த தகுதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போது மகேந்திரபுரி அமைச்சராக இருக்கிற என்னோட நண்பனை பார்க்க போகிறேன் அப்படின்னு மற்ற நண்பர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருந்த 4வது நண்பனும், எனக்கும் ஒரு கதை இருக்குது சொல்லவா அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் கதையை சொல்ல தொடங்கினான். எங்கள் நாட்டு அரசர் சிறந்த புத்திசாலியாக தான் இருந்தார். வர வர கொஞ்ச நாட்களாக அவர் நடந்துக்கிறதே சரியில்லை. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த நாட்டு அமைச்சரை கூப்பிட்டு, இந்த நாட்டிலேயே சிறந்த 6 முட்டாள்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. ஆனால் அமைச்சருக்கு அதில் ஒன்றும் விருப்பம் கிடையாது. முட்டாள்களை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டார். ஆனால் கோபப்பட்டு, நான் சொன்னதை செய்ய போறியா இல்லையா அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த அமைச்சர் கிளம்பி போனார். போனவர்கிட்ட இன்னொரு நிபந்தனையும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு மாலை நேரத்துக்குள்ள நீ 6 முட்டாள்களையும் கூட்டிட்டு வரலனா உன் தலை உண்ணுதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட அரசர்கிட்ட இருந்து விடை பெற்று அந்த அமைச்சர் முட்டாள்களை தேடி கிளம்பினாரு. போனவருக்கு முட்டாள்கள் கிடைக்க ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி ஒரு முட்டாள் போயிட்டு இருந்தான். கழுதை மேலே உட்கார்ந்து போயிட்டு இருந்த அவர் தலை மேலே புல்லுக்கட்டை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட போய் அந்த அமைச்சர், தலையில ஏன் புல்லுக்கட்டை சுமந்துட்டு போகிறீங்க, அதையும் கழுதை மேலவே வச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அவரோ கடும் கோபத்தோட இந்த அமைச்சர்கிட்ட பதில் சொன்னார். கழுதை மேலே புல்லுக்கட்டை வச்சா பாவம் வயதான கழுதை தாங்குமா, அதனால தான் என் தலைமையில வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஜம்பமாக பேசிட்டு போனார். எப்படி இருந்தாலும் கழுதை தானே எல்லாத்தையும் சுமக்குது அப்படின்னு கூட தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறவரை பார்த்து அவரோட வீட்டு முகவரியை வாங்கிக்கிறாரு அந்த அமைச்சர். ஏன்னா அவர் தான் முதல் முட்டாள். அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் போகிற வழியில் ஒரு மரம் வெட்டி ஒருத்தன் மரத்து மேலே உட்காந்து மரக்கிளையை வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்போது அவன் எப்படி திரும்ப உட்காந்து வெட்டிகிட்டு இருந்தான்? மரத்தோட கிளை மேலேயே உட்காந்து அந்த கிளையவே வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்படி வெட்டிக்கிட்டே இருந்தால் கொஞ்ச நேரத்தில் அந்த கிளையோடு சேர்ந்து அவனும் கீழே விழுவான். இதை பார்த்துட்டு இருந்த அமைச்சர், ஏப்பா இப்படி பண்ணுற, இப்படி மரம் வெட்டினீன்னா நீயும் சேர்ந்துல விழுவ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் வேகமாக, உங்களை மாதிரி முட்டாள்னு நினச்சிங்களா என்ன? நான் வேகமாக இந்த கிளையை வெட்டி போடுவேன், கீழே விழுந்ததும் நீங்கள் தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, நான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு கிளை மேலேயே உட்காந்து அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் கீழே விழ போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சர், சரி சரி புத்திசாலியான உன்னோட வீட்டு முகவரியை சொல்லு அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டு விலாசத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஏன்னா இவன் தான் 2வது முட்டாள். அடுத்தது அவர் தேடிக்கிட்டு இருந்த 3வது முட்டாளும் கண்ணில் பட்டான். அவன் குளிச்சுட்டு தன்னோட துணிகளை வச்ச இடத்த தெரியாமல் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். எங்கே வச்சேன்னு ஏதாவது அடையாளம் வச்சியாப்பா அப்படின்னு அமைச்சர் கேட்குறாரு. ஆமாங்க, நான் வச்சுருந்த அடையாளத்தையும் காணோம் அப்படிங்கிறான். அது என்ன அடையாளம்னு கேட்க, மேகத்தை அடையாளமாக வச்சேங்கிறான். மேகம் ஒரு இடத்துல நிற்குமா? ஆனால் அவன் அதை தான் அடையாளமாக வச்சுருக்கான். அப்பேற்பட்ட புத்திசாலி தான் அவன். அவனோட விலாசத்தையும் வாங்கிக்கிட்டு அடுத்த முட்டாளை தேடி பயணம் செஞ்சிட்ருக்காரு. அங்கே ஒரு வயதான அம்மா பார்க்க நல்லா அனுபவசாலி மாதிரி இருந்தாங்க. ஆனால் விறகை வச்சுக்கிட்டு அடுப்பை ஊதி ஊதி பார்க்குறாங்க. அடுப்பே பற்ற வைக்க முடியல. என்னன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த அந்த அம்மா கிட்ட என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாங்க. நான் அடுப்பை ரொம்ப நேரமாக பற்ற வைக்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் பற்றவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, என்ன ஊற்றி பற்ற வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மண்ணெண்ணெயை தான் ஊற்றி பற்ற வைக்கணும்,
ஆனால் என்கிட்ட மண்ணெண்ணெய் இல்லை, மண்ணெண்ணெயும் தண்ணீரும் ஒரே மாதிரி தானே இருக்குது, அதனால தான் தண்ணீரை ஊற்றி பற்ற வைக்கிறேன்னு சொல்ல அமைச்சர் சரியா போச்சு, இவங்க தான் 4வது முட்டாள்னு அவங்க வீட்டு விலாசத்தையும் குறிச்சிக்கிறாரு. இப்படி 4 முட்டாள்களையும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த அமைச்சர் அரசர்கிட்ட போய் நிற்கிறாரு. 6 முட்டாள்களையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல அரசர் யார் யாருன்னு கேட்குறாரு. அந்த 4 பேர்த்தோட கதையும் சொல்ல அரசர் விழுந்து விழுந்து சிரிச்சாரு. சரி, 5வது முட்டாள் யாரு அப்படின்னு கேட்க, வேற யாரு, இந்த 4 முட்டாள்களையும் வேலை வெட்டி இல்லாமல் தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நான் தான் அந்த 5வது முட்டாள் அப்படின்னு சொல்ல அதற்கும் அரசர் விழுந்து விழுந்து சிரிச்சாரு. அந்த 6வது முட்டாள் யாரு அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அந்த 6வது முட்டாள் நீங்கள் தான் அரசே. ஏதாவது அறிவாளிகளை தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா கூட அவங்கள கண்டுபிடிச்சு ஏதாவது உபயோகத்திற்கு பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்படி எந்த உபயோகமுமே இல்லாத முட்டாள்களை தேடி கண்டுபிடிக்க சொன்ன நீங்கள் தான் 6வது முட்டாள்னு சொல்ல அந்த அரசருக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே அந்த அமைச்சரை நாட்டை விட்டே வெளியில் துரத்தி அடிச்சிட்டாரு. அந்த அமைச்சர் தான் நான் அப்படின்னு சொல்லி 4வது நண்பன் தன் கதையை சொல்கிறான். இப்போது எனக்கு மனசு சரியில்லை, அதனால தான் மகேந்திரபுரியில் இருக்கிற என்னோட நண்பனை பார்க்க உங்களோட சேர்ந்து வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 4 நண்பர்களும் தங்களோட ஒரே நண்பனான மகேந்திரபுரி அமைச்சரை பார்க்க போய் சேர்றாங்க. அப்போ மகேந்திரபுரி அரசவையில் ஏதோ ஒரு கூட்டமாக சலசலப்பாக இருக்குது. என்னென்னு போய் இந்த 4 நண்பர்களும் நின்று கவனிக்கிறாங்க. அப்போ இவர்களோட நண்பனான அமைச்சர் மகேந்திரபுரி அரசர் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. மகேந்திரபுரி அரசருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மற்ற நாடுகள் இந்த நாட்டு மேலே படையெடுத்து வர பயப்பட காரணம் இந்த நாட்டோட தளபதியினால தான், அவர் தான் வீரதீரத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால தான் மற்ற நாடுகள் எல்லாம் இந்த நாட்டு பக்கமே வர்றதில்லைன்னு கேள்விப்பட்டு அரசர் அது உண்மையானு கேட்டுட்டு இருக்காரு. அரசர் எந்த மாதிரி மனநிலைமையில் இதை கேட்குறாருங்கிறது யாருக்குமே புரியலை. ஏன்னா அரசருக்கு தளபதி மேலே பொறாமையா இல்லை அவரை பாராட்டும் விதமாக கேட்குறாரான்னு தெரியாமல் எல்லோரும் பதில் சொல்ல தயங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 4 பேரின் நண்பனான அமைச்சர் இருக்கிறாரே, அவர் புத்தி கூர்மையானவர். அவர் ஒரு பதிலை சொன்னார். அரசே, இதை பற்றி நான் ஒரு கதை மூலமாக உங்களுக்கு விளக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு காட்டில் ஒரு தந்திரமான நரி இருந்துச்சு. அந்த நரி மற்ற விலங்குகளை எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் புலியை பார்த்தா எல்லா விலங்குகளும் பயப்படும் இல்லையா, இந்த நரி அந்த புலியை பார்த்தும் பயப்படலை, அதையும் எதிர்த்து நின்றுச்சு. புலிக்கோ ஒரே கோபம். என்னை பார்த்து உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்க, உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும், என்னை பார்த்து இந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாமே நடுநடுங்கி போகும்போது உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும், என்னதான் இந்த காட்டோட ராஜாவா இந்த விலங்குகள்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த நரி. இதை கேட்டதும் புலிக்கு ஆச்சரியமாக போயிடுது. என்னை விட இவன் பெரியவனா, அதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நரிக்கிட்ட அதை நிரூபித்து காட்ட முடியுமான்னு கேட்குது. உடனே அந்த நரி அந்த புலியை கூட்டிக்கிட்டு, என் கூட வாங்க, எல்லா விலங்குகளும் எப்படி பயந்து நடுங்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி புலியோட அந்த காட்டில் ராஜ நடை போட்டு போகுது. எல்லா விலங்குகளும் நரியை பார்த்து பயப்பட்டுச்சோ இல்லையோ, கூட வர புலியை பார்த்து பயப்பட்டுச்சு. எல்லாமே பயந்து ஓடி ஒளிய ஆரம்பித்ததும் புலிக்கு ஒன்றுமே புரியலை. தான் வரதுனால தான் விலங்குகள் ஓடி ஒளியுதுன்னு தெரியாமல் இந்த நரியினால தான் அதெல்லாம் பயந்துக்குதுன்னு நினச்சி அந்த நரி சொன்னதை ஒத்துக்கிட்டு அமைதியாக போயிடுது அந்த புலி. நரி தன்னோட தந்திரத்தால் ஜெயிச்சிருச்சு. இப்படி தான் அந்த விலங்குகள் எல்லாம் புலியை பார்த்து தான் பயந்துச்சே தவிர நரியை பார்த்து கிடையாது. அப்படி தான் அரசே, நீங்கள் புலி மாதிரி அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த அமைச்சர். உடனே அரசருக்கு மனம் சந்தோஷமாகி போயிருச்சு. அந்த அரசருக்கோ தான் சிறந்தவன் இல்லையோ, அந்த தளபதி தான் சிறந்தவனோங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அந்த அரசன் கம்பீரமாக நிமிர்ந்து நின்னான். அதுக்கப்புறம் அந்த அமைச்சருக்கு அளவற்ற செல்வத்தை பரிசா வாரி வழங்கினான். இப்படி அந்த அமைச்சர் பேச்சு திறமையாலேயே அரசரோட மனசை நெகிழ வச்சுட்டாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த நண்பர்கள் மன மகிழ்ச்சியோடு போய் தன்னோட நண்பனை சந்திச்சாங்க. தங்கள் தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. மீண்டும் இது போல ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.